வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. சிம்மராசி, செவ்வாதசை. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாதசை எப்படி இருக்கும், இந்த 2026 செவ்வாதசை என்ன மாற்றங்களை கொடுக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் செவ்வாதசையில் இருக்கிறவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி. இது எந்தெந்த வயசில் இந்த செவ்வாதசைங்கிறது வரும்? 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு மக நட்சத்திரத்துக்கு 40 வயசுலேருந்து ஒரு 48 வயசுக்குள்ள, அதாவது 38 கூட ஒரு சில பேருக்கு வரலாம், ஒரு 50 வயசு, அதாவது 49 வயசு வரைக்கும் வரும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்து, முதல் பாதத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 18 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் வச்சுட்டா கூட 18 + ஒரு 6ன்னா 24. அதன் பிறகு அதாவது சூரிய தசை 6 வருடம், அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை 34. அப்போ 34 வயசுல இருந்து 7 வருடங்கள் செவ்வாதசை வரும், 41 வரைக்கும் வரும். இது பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ சென்ட்ரு பகுதியில் 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு 10 + ஒரு 6 சூரிய தசை, அதன் பிறகு 26 வரைக்கும் சந்திர தசை 10 வருடங்கள். அப்போ 26 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வரும். பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ 2 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் வச்சுட்டா கூட 2 + 6ன்னா 8 வயசு வரைக்கும் சூரிய தசை வரும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 8 + 10 18 ஆச்சா, 18 வயசுக்கு பிறகு தான் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும். இந்த பூர நட்சத்திரம் கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது கூட ஒரு வருஷம் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாதசை படிக்கிற காலகட்டத்தில் வந்துடும். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் மகாதசை அப்படிங்கிறது வரும். எப்படி பார்த்தாலும் படிக்கிற வயசில் இந்த செவ்வாதசைங்கிறது வருது. இது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாதசை பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை, பாகிஸ்தான் அதிபதி தசை, இது பெரிய கெடுபலன்களை கொடுக்காது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் இப்போ 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவர் உச்சமாயிடுவார். அங்கே ராகு கேதுவோடு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. வேற ஒரு இடத்துல, அதாவது 3, 8, 12 அது மாதிரியான இடங்கள்ல இந்த செவ்வாய் பகவான் இருந்து தசை நடத்துறது, அது மாதிரியான இடங்கள்ல ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது, இல்லை வேற இடத்துல இருந்து ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுன்னா மனசு ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த செவ்வாய் தசை. அது கூட உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 16 to 22. இதே மாதிரி உங்களுக்கு 48 வயசு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். மனசு ரீதியாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் இந்த வயசுல. அதாவது இந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா, இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு செவ்வாய் ராகுவோட கேதுவோட சேர்ந்து இருந்து தசை பண்ணுறது, அது மாதிரி 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டதுன்னா கடன் பிரச்சனை, அது மாதிரி நோய் நொடி, அது மாதிரி எதனா கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இது இந்த தசை யோக தசை தான். ஆனால் இந்த தசைங்கிறது இந்த செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு மறையக்கூடாது. அதே மாதிரி வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு சுபராக வந்துடணும். அந்த லக்கணத்துக்கு அசுபராக வந்தால் கூட 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த தசை முழுமையாக நன்மை செஞ்சிடும். இப்போ கெடுபலம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ படிக்கிற காலம் மட்டும் பார்ப்போம். படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுத்திகள் பின்னாடி வரக்கூடிய தசைகள் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த வயசில் நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் பெருசாக கஷ்டப்படுத்தாது. அப்போ படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் கொடுக்கும். உங்களுக்கு தவறான பாதையில் போக மாட்டீங்க. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லைன்ற பட்சத்தில் இந்த 16 வயசு இல்லை ஒரு 15 வயசுக்கு பிறகு உங்களை ஒரு தடம் மாற்றி விட்டுரும், ஒரு வழி மாற்றி விட்டுரும், ஒரு ரூட்டே மாற்றி விட்டுரும். ட்ராக் மாறிடுவீங்க, வேற பாதையில் போயிடுவீங்க. படிப்பீங்க, டிகிரி வாங்குவீங்க, எல்லாம் ஓகே தான். தவறான நடவடிக்கை, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சேர்க்கை, லவ் அது மாதிரியெல்லாம் போயிடுச்சுனாக்கா, இது தவறான பாதைக்குள்ளே போயிட்டீங்கன்னாக்கா திரும்ப அந்த ட்ராக் பிடிக்கிறது கஷ்டம் உங்களுக்கு. அப்போது அந்த சனி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லைன்னா இந்த இடத்துல ட்ராக்கை மாற்றி விட்டுரும். அது உங்களுக்கே தெரியாது.
அப்போது பெற்றோர்கள் கவனத்திற்கு என்னன்னாக்கா, இவங்கள அரவணைச்சு நீங்க தான் படிக்க வச்சு எப்படியாவது ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஒரு 20, 22 வயசு வரைக்கும் இவங்கள காப்பாத்தி விட்டீங்கன்னாக்கா, அவங்க காப்பாத்திக்குவாங்க பின்னாடி. அவங்க நல்லா இருப்பாங்க. இது பொதுவா புத்திமதி சொல்றது இல்ல. இது வந்து உங்களுக்கு சனி ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் இது இப்படிதான் நடக்கும். சனி நல்லா இருந்தா, அவங்க யார் கூட போட்டி போடுவாங்க தெரியுங்களா? சனி மட்டும் இல்ல, தசையும் நல்லா இருந்துச்சுனாக்கா, பின்னாடி வரக்கூடிய தசைகள் நல்லா இருந்துச்சுனாக்கா, படிக்கிறவங்களோட சேர்ந்து போட்டி போடுவாங்க அவங்க. அவங்க 100 எடுத்துட்டாங்க. நான் வந்து 99 தான் எடுத்துருக்கேன். நான் 100 எடுக்கணும் அப்படின்னுவாங்க. இல்ல அவங்க 100க்கு 100 எடுத்துக்கிறாங்க ஒருத்தர், அதாவது நம்ம கூட படிக்கிறவங்க. 98 எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, இவர் 90ல இருப்பாரு. 100 பிடிக்கணும் எப்படியாவது அப்படின்ட்டு அப்படி போட்டி போடுவாங்க. விளையாட்டுத் துறையில போட்டி இருக்கும். அதாவது எழுத்துத் தேர்வு, போட்டித் தேர்வு, ஸ்கூல்ல என்னென்னலாம் நடக்குது, காலேஜ்ல என்னென்னலாம் போட்டித் தேர்வு நடக்குது. அதுல போட்டியில இருப்பாங்க அவங்க. போட்டி போடக்கூடிய இடம், நம்ம வந்து சண்டை போடக்கூடிய இடத்த பொறுத்து தான் நம்மளுடைய குணாதிசயங்கள் தீர்மானிக்கப்படும். யார் கூட சண்டை போடுறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளை விட பலம் பொருந்திய ஆள் கூட சண்டை போட்டோம்னாக்கா, நம்மளை விட பலசாலி யாருமே கிடையாது. நமக்கு பலமே உடம்புல இல்லை, மனசுல இல்லைன்னா கூட அந்த ஒரு பலம் பொருந்திய மனிதர்களோட போட்டி, சண்டைன்னு சொல்லக்கூடாது அதை. அந்த நபரோட நம்ம ஜெயிக்கணும், அந்த நபரு கூட நம்ம போகணும், அந்த நபரோட சேர்ந்து பயணிக்கணும் நினைக்கிற ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் வலிமை. ஆனா அதை விட்டுட்டு நம்ம வேற ஒருத்தர் கூட தேவையில்லாத ஒரு ரொம்ப வீக்னஸா இருக்கக்கூடிய நபர்களோட தேவையில்லாத பேச்சு, கெட்ட வார்த்தை, கெட்ட பேச்சு இது மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா அது நமக்கு பலவீனமா இருக்கும். எப்பவுமே பலவீனம் தான். கடைசி வரைக்கும் நமக்கு பலவீனம் தான். அதனால அதை பத்தி பேச தேவையில்ல. இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல படிப்பு படிச்சு இந்த வழியை போக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும் லைஃப். இப்போ வேலைக்கு தேட ஆரம்பிக்கிறீங்க அந்த செவ்வாதசையில. புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது உங்களுக்கு. நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். 2025 அஷ்டம சனி ஆரம்பிச்ச பிறகு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். எப்படின்னா ஜூலை மாசத்துல இருந்து. அது மாதிரி டைம்ல கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்திருந்தால் உங்களுக்கு இப்போ ஜனவரியிலேருந்து கிளியர் ஆகும், இல்லை பிப்ரவரியிலேருந்து கிளியர் ஆகும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலை செய்கிறவங்க ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, இல்லை நல்ல ஒரு சேலரியில் இருக்கலாம், நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பதவியில் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல ஒரு இதுவில் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மன அழுத்தம் சார்ந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துனே இருக்கும். நம்ம என்ன ஆகும், ஏதாகுமா, ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா, ஒரு வேலையில் கூட சரி, ஒரு தொழிலில் சரி, இல்லை அரசியலில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மனக்கசப்புகள் இல்லை மனசார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று மறைமுக எதிர்ப்புகள் நிறைய தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஆட்கள், தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் மறைமுக எதிர்ப்புகள், நிறைய எதிரிகள்லாம் நிறைய இப்போ தான் உருவாகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க காலியாகிட்டே இருப்பாங்க. மொத்தமாக போயினே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். பயப்பட தேவையில்ல. உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்ட நபர்கள் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தால் 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்துல இருந்தா இந்த அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் மோசமா பாதிக்கும். கொஞ்சம் நீங்க நிதானமா பயணிக்கிறது நல்லது. நீங்க தொழில் செய்றீங்களா, நிதானமா தொழில் பண்ணுங்க. எதையுமே அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட்ல போடுறது, அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு பணத்தை போட்டு 10 மடங்கா எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம், அந்த தொழிலுக்கு போகாதீங்க. இப்போ வியாபாரம்னா அது தொழில், அது அந்த அந்த வேலையை நம்ம பார்க்கலாம், ஒரு செய்கிற வேலையை பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி வட்டிக்கு விடுறது, அதாவது கந்து வட்டி, அதாவது 10 வட்டி 5 வட்டி ஏதோ ஒன்று, அதாவது கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம், அது வந்து மணி லாக் ஆகும். நீங்கள் எங்கே கொடுத்தாலும் லாக் ஆகிடும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட உடல் உழைப்பு போட்டு பண்ணுறீங்க, நீங்கள் வேலையாட்களை போட்டு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது பரவாயில்ல. ஆனால் குடுக்கல் வாங்கல் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளிநபர்கிட்டையும் சரி, உங்கள் உள்ளுக்குள்ளே சரி, எதுவாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்ய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. செவ்வாய் தசையில் ரெண்டுமே நடக்கும். ஒரு பக்கம் வீடு கட்டுவீங்க, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி வரும். உங்களுக்கு ஆட்சி உச்சத்தில் இருந்து தசை பண்ணாலோ செவ்வாயிலேருந்து வீடெல்லாம் கட்டுவீங்க. இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு நெருக்கடி, தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஏதோ ஒரு நெருக்கடி போயிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு கட்டுன்னு இருப்பீங்க, அது கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க. அந்த கடன் சுமை கன்ஃபார்மாக கொடுக்கும். யாருக்கெல்லாம் மறைஞ்சிருக்கோ அவங்களுக்கு கடன் சுமையை கண்டிப்பாக கொடுக்கும். கடனை நீங்கள் அதிகப்படியாக வாங்குறதை தவிர்ப்பது நல்லது. வேற யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். இது மாதிரி நீங்கள் அது போட்டுனே இருக்க தொழிலில் வந்து எப்படியாவது ஒரு தொழிலில் போட்டு இன்னொரு தொழில் எடுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுனே இருப்பீங்க. அது போயிட்டே இருக்கும். கடன் மேலே கடன் வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி முடியறதுக்காட்டியும் பெரிய கடனாக வந்து நிற்கும். தலைக்கு மேலே கடனாக வந்து நிற்கும். ஒரு கேஸ் வந்து நிற்கும். காசு கொடுக்க மாட்டான்னு கேஸை போட்டு விட்ருவாங்க. அது மாதிரி இது மாதிரிலாம் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும்.
செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு அஷ்டம சனியில் பிரச்சனை கொடுக்கும். அஷ்டம சனியும் சேர்ந்து செய்யும், அதாவது சனி பகவானும் சேர்ந்து செய்யும். எல்லாருக்குமே சொல்லலை, மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணக்கூடிய நபர்கள். அப்படி இல்லைனாக்கா மறைவு ஸ்தானத்தில் இல்லை, நல்ல ஆட்சி உச்சத்துலேருந்து தசை பண்ணுது, அப்படி இல்லை மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் தசை பண்ணுது, செவ்வாய் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்படக்கூடாது. அவர் மறைவு ஸ்தானத்திலேயோ இல்லை நேரடி தொடர்பில் இருக்கக்கூடாது, மறைமுக சுப தொடர்பில் இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் விட்டு வைக்கும். ஓரளவுக்கு சனியும் சேர்ந்து கொடுக்கும். தசையும் நல்லா இருந்துச்சுன்னா சனியும் சேர்ந்து நல்லபடியாக நல்லது செய்யும். அவர் பாதிக்கப்பட்டிருந்தா நேரடி தொடர்பில் இல்லை பாதிக்கப்பட்டிருந்தா சனி பகவான் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த செவ்வாய் எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடனை வச்சுட்டே வரும், சின்ன மன உளைச்சலை வச்சுட்டே வரும். எங்கே போனாலும் சரி ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் இழுத்துன்னு போகும். அது மாதிரி செலவுகள், மன நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறது, குடும்ப வாழ்க்கையில் கஷ்டம், அதாவது கணவன் மனைக்குள்ள கஷ்டம், அப்படி இல்லைனாக்கா வாரிசுகளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம், குழந்தைகளுக்கு தேவையில்லாத செலவு, அதாவது உங்களோட குழந்தைகளுக்கு வாரிசு, அதாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத செலவு, அது மாதிரி கொடுத்துரும். அதனால் பெருசாக பயப்பட தேவையில்ல. செவ்வாய் தசைங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை தான். இதில் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நல்லபடியாக போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா கவனமாக பண்ணுங்கள். தொழில் பண்ணுறீங்களா கவனமாக பண்ணுங்கள். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, எம்ப்ளாயாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. எதுவும் கேட்டால் கிடைக்காதுன்னு தெரியும், இல்லைனாக்கா எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும். எது கேட்டுக்கிட்டு உங்கள் பாட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு வாங்க. இன்னொரு 1.5 வருஷத்துக்கு எப்படியாவது மனசை கட்டி போட்டு வேலை பாருங்கள். பெருசாக அலைப்பாய விடாதீங்க. எது நடந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை இந்த செவ்வாய் தசை கொடுக்கும். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைங்க. நல்ல ஒரு மாற்றங்களை இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது கொடுக்கும். 2026 செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. நன்றி.